ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். விவிலியமும் குரானும் பாகம் 8 அதிகாரம் 2 சூரத்துல் பகரா பாகம் 7 வசனங்கள் 62 முதல் 74 வரையும் அது சார்ந்த விவிலிய வார்த்தைகளையும் பற்றி பார்ப்போம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பதை சுருக்கமாக பார்ப்போம். இயேசு சீடர்களை பார்த்து, கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இயேசுவின் வார்த்தைகளுக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளும்படி குர்ஆன் சொல்கிறது. அந்த குர்ஆன் வார்த்தையை இப்போது வாசிக்க கேட்போம். சூரத்துல் பகரா 62ஆம் வசனம். நம்பிக்கை கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபியீன்களாயினும் எவர்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுடைய கூலி அவர்களுடைய இறைவனிடத்தில் அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட குர்ஆனில் உள்ள வார்த்தை ஏற்கனவே நாம் வாசிக்க கேட்ட இயேசுவின் வார்த்தைக்கு எதிரானதாகும். சூரத்துல் பகரா 63ஆம் வசனம். தூர் என்னும் மலையை நாம் உங்களுக்கு மேல் உயர்த்தி உங்களிடம் வாக்குறுதி வாங்கிய சமயத்தில் நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத் என்னும் வேதத்தை உறுதியாக கடைபிடியுங்கள். அதில் உள்ளதை எப்பொழுதும் சிந்தனையில் வையுங்கள். அதனால் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக ஆவீர்கள் என்று கூறினோம். 64ஆம் வசனம். இதற்கு பின்னும் நீங்கள் வாக்கு மாறிவிட்டீர்கள். ஆனால் உங்கள் மீது அல்லாஹுவின் அருளும் அவனது அன்பும் இல்லாதிருந்தால் நீங்கள் முற்றிலும் நஷ்டமடைந்தவர்களில் ஆகியிருப்பீர்கள். 65ஆம் வசனம். மேலும் சனிக்கிழமையில் மீன் பிடிக்காதீர்கள் என்ற தடையை உங்களில் எவர்கள் மீறிவிட்டார்கள் என்பதையும் அதற்காக நாம் அவர்களை நோக்கி நீங்கள் சிறுமைப்பட்ட குரங்குகளாகி விடுங்கள் என கூறினோம் என்பதையும் நீங்கள் தெளிவாக அறிந்தே இருக்கிறீர்கள். 66ஆம் வசனம். ஆகவே இதை அக்காலத்தில் அவர்களுக்கு எதிரில் இருந்தவர்களுக்கும் அவர்களுக்கு பின் பிற்காலத்தில் வருபவர்களுக்கும் ஓர்
ஓர் எச்சரிக்கை மிகுந்த படிப்பினையாகவும் இரையச்சம் உடையவர்களுக்கு ஓர் உபதேசமாகவும் ஆக்கினோம். 67ஆம் வசனம். தவிர ஒரு மாட்டை நீங்கள் அறுக்கும்படி நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என மூசா தன் சமூகத்தார்களுக்கு கூறியதற்கு அவர்கள், மூசாவே, நீர் எங்களை பரிகாசம் செய்கிறீரா என்றார்கள். அதற்கு நான் பரிகாசம் செய்யும் அறிவியினர்களில் ஆவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றார். 68ஆம் வசனம். அந்த மாட்டின் வயது என்ன என்று எங்களுக்கு அறிவிக்கும்படி உமது இறைவனை கேட்பீராக என்றார்கள். அதற்கு மூசா, நிச்சயமாக அது கிழடும் அல்ல, இளங்கன்றும் அல்ல, மத்திய பருவத்தில் உள்ள ஒரு மாடு என அவன் கூறுகிறான் என கூறி, உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்றார். 69ஆம் வசனம். அதற்கு அவர்கள், அதன் நிறம் என்னவென்று அறிவிக்கும்படி நீர் உமது இறைவனை கேட்பீராக என்றார்கள். அதற்கு மூசா, அது பார்ப்பவர் மனதை கவரக்கூடிய கலப்பற்ற மஞ்சள் நிறமான மாடு என அவன் கூறுகிறான் என்றார். 70ஆம் வசனம். அதற்கவன், நிச்சயமாக அம்மாடு எது என எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. அது எது? வேலை செய்து பழகியதா என எங்களுக்கு விவரித்து அறிவிக்கும்படி உமது இறைவனை கேட்பீராக. அல்லாஹ் நாடினால் நிச்சயமாக நாங்கள் இவ்விஷயத்தில் நேர்வழி பெற்றிடுவோம் என கூறினார்கள். 71ஆம் வசனம். அதற்கு மூசா, நிச்சயமாக அது பூமியில் உழவடிப்பதற்கும் பயிருக்கு தண்ணீர் இறைப்பதற்கும் பயன்படுத்தப்படாத, அதில் அறவே வடுவில்லாத குறையற்ற ஒரு மாடு என்று அவன் கூறுகிறான் என்றார். அதற்கு அவர்கள், இப்பொழுதுதான் நீர் சரியான விவரம் கொண்டு வந்தீர் என கூறிய பின்னும் அவர்கள் அறுக்க மனமின்றியே அதை அறுத்தார்கள். 72ஆம் வசனம். நீங்கள் ஒருவனை கொலை செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ள அதை பற்றி நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அம்மாட்டை அறுக்கும்படி கட்டளையிட்டு கொலை விஷயத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருந்ததை அல்லாஹ் வெளியாக்கினான். 73ஆம் வசனம். ஆகவே அவர்களை நோக்கி, நீங்கள் அதை அறுத்து அதில் ஒரு பாகத்தை கொண்டு கொலையுண்ட அவனை அடியுங்கள் என நாம் கூறினோம். அவ்வாறு அடித்தவுடன் இறந்தவன் உயிர் பெற்றெழுந்து கொலையாளியை அறிவித்தான். அவன் உயிர் பெற்ற இவ்வாறு இறந்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். மேலும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக அவன் தன் ஆற்றலை அறிவிக்கக்கூடிய அத்தாட்சிகளை உங்களுக்கு காட்டுகிறான். 74ஆம் வசனம். இதற்கு பின்னும் உங்கள் உள்ளங்கள் இறுகிவிட்டன. அவை கற்பாறைகளைப் போல் அல்லது அவற்றை விட கடுமையானவையாக இருக்கின்றன. ஏனென்றால் கற்பாறைகளிலும் தொடர்ந்து தானாகவே ஊற்றுகள் உதித்தோடி கொண்டிருப்பவையும் நிச்சயமாக உண்டு. பிளந்து அதிலிருந்து நீர் புறப்படக்கூடியவையும் அவற்றில் உண்டு. அல்லாஹ்வுடைய பயத்தால்
மலை மீதிருந்து உருண்டு விழக்கூடியவையும் அவற்றில் உண்டு. ஆனால் யூதர்களே, நீங்கள் தானாகவும் திருந்தவில்லை, நபிமார்களின் போதனைக்கும் செவிசாய்க்கவில்லை, அல்லாஹ்வுக்கும் பயப்படவில்லை. உங்கள் செயலை பற்றி அல்லாஹ் பாராமுகமா இல்லை. அன்பார்ந்தவர்களே, சூரத்துல் பகரா 62ஆம் வசனம் முதல் 74ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்டோம். அவற்றில் 62ஆம் வசனம் இயேசுவின் வார்த்தைகளுக்கு எதிராக இருந்ததை பார்த்தோம். 63ஆம் வசனத்தில் தௌராத் வேதத்தை அல்லாஹ் கொடுத்ததாக சொல்லி கடவுளை மறுக்கிறது. 64ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததை சுட்டிக்காட்டி அதை அல்லாஹ் தமக்கு சாதகமாக சுட்டிக்காட்டுகிறார். 65ஆம் வசனம் முதல் 74ஆம் வசனம் வரை உள்ள பகுதியில் உள்ளவைகள் உண்மையிலேயே நடைபெறாத நிகழ்ச்சிகள், விவிலியத்தில் இல்லாத நிகழ்ச்சிகளை விவிலியத்தில் உள்ளது போல் குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கிறது. 65ஆம் வசனம் முதல் 74ஆம் வசனம் வரை உள்ள நிகழ்ச்சிகள் விவிலியத்தில் இருந்தால் யார் வேண்டுமானாலும் அந்த நூலின் பெயர் மற்றும் அந்த அதிகாரம், அந்த வசனங்கள் எண் ஆகியவைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் விவிலியமும் குர்ஆனும் பாகம் 8 சூரத்துல் பகரா பாகம் 7 இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.